நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு நம்ம டெல்லி ட்ரிப்புடைய அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், டெல்லியோட ஏரியா எப்படி இருந்துச்சு, ஸோ அங்கே இருக்கிற அக்காமடேஷன் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங், இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த பதிவு. யூஸ்வலாக இங்கே டெல்லியோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்ரோ தான் முக்கால்வாசி ஏரியாவை கவர் பண்ணுது. மெட்ரோ நெட்வொர்க் தான் மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க். ஏன்னா நான் தங்கியிருந்த வரைக்கும் பஸ்ஸில் போகிற விஷயங்களை ரேராக தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த லெவலுக்கு மெட்ரோவோட அக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இங்கே மெட்ரோவுடைய காஸ்ட்டு மினிமம் 10 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 60 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுற அந்த ஸ்டாப்போட தூரம் கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டருக்கு மேலேயாச்சும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரேப்பிடோ ஆப்பு. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு இந்த ரேப்பிடோ. மெட்ரோவை பஸ் ரூட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரேப்பிடோ கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் மெட்ரோவில் ஒரு 40 ருபீஸ் பே பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, அதே ரேப்பிடோவை கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 120லேருந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ரேப்பிடோவில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டோர் ஸ்டெப்பில் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. டெல்லியோட பெட்ரோல் ப்ரைஸு கிட்டத்தட்ட 94 ரூபா 72 பைசா. அதே நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 ரூபா 75 பைசா, கிட்டத்தட்ட 6 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அதனால தான் டெல்லியில் மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வெஹிக்கிள்ஸு ரொம்ப ஜாஸ்தி, இங்கே ஏர் பொல்யூஷனும் ரொம்ப அதிகம். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் டெல்லி இப்போ முழுசாக வெஹிக்கிள் பக்கம் கவனத்தை திருப்பியிருக்காங்க. ரேப்பிடோவை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம ஊர்லலாம் பசங்க சொன்னால் கேட்டுப்பாங்க. அங்கே டெல்லியில் உள்ள ரைடர்ஸு ரேஷ் டிரைவிங் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொண்டு வந்த ஹெல்மெட்டை பாருங்கள், அதை கையில் நம்ம பிடிச்சிக்கிட்டு உட்காரணும். பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு ரொம்பவே சேஃப்டியாக பீஸ்ஃபுல்லாக போகிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு டெஸ்டினேஷன் போர்டுலாம் எல்லாமே ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் கொஞ்சம் கூட இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு மஹிபல்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற கோல்டன் பிளிஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ இங்கேயுமே ரெண்ட்டு அரௌண்டு 550 வித் டேக்ஸஸோடு வந்துச்சு. டெல்லியில் நீங்கள் அக்காமடேஷன் சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே ப்ரைஸுக்கு இன்னும் லோக்கலாக கொடுத்துருவாங்க, இல்லை இது மாதிரி நல்லதாகவும் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்டு புக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி, அந்த இடத்த பற்றி, அந்த அக்காமடேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் படிங்க. நம்ம இப்போ 2வது அக்காமடேஷனுக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டே ரூம் செக்இன் பண்ணி தூங்கியும் எந்திரிச்சிட்டேன். டெல்லி ட்ரிப்போடைய செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வீக்குக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே தங்கியிருந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் ஓரளவு மாடரேட்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் ரூமை விட்டு கீழே இறங்கினா நிறைய கடைகள் இருக்குது. மற்ற விஷயங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் அண்ட் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரெஸ்ட் ரூமில் கீசர் ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்டு எங்கே போனாலும் நம்ம எதிர்பார்க்குற அந்த பால்கனி அக்சஸ்மே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்துச்சு. இந்த மஹிபல்பூர் ஒரு பெரிய வில்லேஜ். ஸோ இந்த மஹிபல்பூரோட வில்லேஜ் ஏரியாவை நான் தனி விலாகாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ராவல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக போகும். மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டெல்லி ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.